ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ எனக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் என்னென்னா ஆர்பிஐலேருந்து அஃபிஷியல் ரெக்குவயர்மெண்ட் வந்திருக்கு. ஸோ என்ன கேட்டகரினா 291 ஆஃபீஸர் இன் கிரேட் பி போஸ்ட். ஸோ இந்த கேட்டகரியில் தான் ரெக்குவயர்மெண்ட் வந்திருக்கு. ஸோ இதுக்கான குவாலிஃபிகேஷன் என்னன்றதை ஃபஸ்ட் நான் பேசிக்காக சொல்லிடுறேன். இதுக்கான குவாலிஃபிகேஷன் வைஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் எனி டிகிரி ஃபஸ்ட் ஒன் எனி டிகிரி, அதாவது நீங்கள் இன்ஜினியரிங் ஆர் எனி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் எனி டிகிரி இருந்தாவே இதுக்கான எலிஜிபிள் ஃபஸ்ட் கேட்டகிரி. செகண்ட் ஒன் மாஸ்டர் டிகிரி, அதாவது யூஜி அந்த டிகிரியும் இதுக்கான எலிஜிபிள் போஸ்ட்டு தான். ஸோ நான் குவாலிஃபிகேஷன் சொல்லிட்டேன். இதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி அப்ளை பண்ணணும், எவ்வளோ வேக்கன்சி, என்னென்ன டீட்டெயில்ஸுங்கிறத ப்ரீஃபாக சொல்கிறேன், ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட் நோட்டிஃபிகேஷன் நம்பர் சொல்லிடுறேன். நோட்டிஃபிகேஷன் நம்பர் 3A2023/24. ஓகேவா, ரெகுலர் பேசிக்கில் தான் எடுக்கிறாங்க. ஸோ 291 ஆஃபீஸ் கிரேட் பி டிஆர் அப்படின்றது ஒரு போஸ்ட் கேட்டகிரி. தென் ஜென்ரல் ஆஃபீஸர் கிரேட் பி டிஆர் டிஇபிஆருங்கிறது ஒரு கேட்டகிரி. தென் ஆஃபீஸர் கிரேட் பி டிஆர் டிஎஸ்ஐஎம் அப்படிங்கிறது ஒரு கேட்டகிரி. ஸோ மொத்தம் டோட்டல் வந்து 3 கேட்டகிரியில் எடுக்கிறாங்க. 291 போஸ்ட்டு. ஸோ வந்து பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் எனிவேர் இந்தியா தான். லாஸ்ட் டேட் June 9 வரைக்கும் டேட் இருக்குது. ஓகேவா, இப்போ நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு போஸ்ட்டு ஆஃபீஸர்ஸ் இன் கிரேட் பி வந்து இது வந்து ஜென்ரல் வேக்கன்சி தான். நான் சொன்ன மாதிரி எனி டிகிரி வந்து இதுக்கான அப்ளை பண்ணுறதுக்கான ஒரு எலிஜிபிள் இருக்குது. 222 போஸ்ட்டு. செகண்ட் போஸ்ட்டு பாருங்கள் 38 போஸ்ட்டு. தேர்ட் ஒன் 31, டோட்டல் 291. ஸோ இதுக்கான குவாலிஃபிகேஷன் நான் ஒன் பை ஒன்னாக கிளியராக சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் இன் கிரேட் பி ஜென்ரல், இதுக்கான குவாலிஃபிகேஷன் கிராஜுவேஷன் எனி டிசிப்ளின் or equivalent technical or professional qualification with minimum 60% of mark. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஓபிசி ஜென்ரல் கேண்டிடேட், இடபிள்யூஎஸ் கேண்டிடேட் அவங்களுக்குலாம் 60% மார்க்கு கம்பல்சரி வேணுன்றது கேட்குறாங்க. ஸோ 50% மார்க் யாருக்குன்னா எஸ்சி எஸ்டி அண்ட் பிடபிள்யூபிடி அப்ளிகேன்ஸ்க்கு வந்து இவங்க வந்து 50% ஆஃப் மார்க் இருக்கணும். ஓகேவா, அப்படி இல்லைன்னா ஆர் போஸ்ட் கிராஜுவேஷன் எனி டிசிப்ளின் ஈக்குவலண்ட் டெக்னிக்கல் ஆர் ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன் வித் 55% ஆஃப் மார்க். இதுதான் சொன்ன பிஜி டிகிரி கேட்குறாங்க. ஸோ நீங்கள் யூஜி முடிச்சுட்டு பிஜி படிச்சிக்கலாம், அவங்களும் இதில் அப்ளை பண்ணலாம். ஆனால் 55% மார்க் இருந்தாவே போதும். ஃபார் இது வந்து அதர்ஸுக்கு, ஸோ அவங்க கேட்டகரிக்கான திங்ஸு. அதுக்கப்புறம் எஸ்சி எஸ்டி வந்து யூஜி நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் ஜஸ்ட் பாஸ் பண்ணியிருந்தாவே போதும், எந்த பர்சன்டேஜுமே இல்லை. ஸோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு போஸ்ட்டுக்கான டீட்டெயில் நான் கிளியராக சொல்கிறேன். ஒன்று, நீங்கள் நார்மல் டிகிரி படிச்சிருக்கோம், 60% மார்க் இருக்கணும். அப்படி இல்லைனா எஸ்சி எஸ்டினா நீங்கள் 50% இருக்கணும். செகண்ட், அப்படி இல்லைன்னா பிஜி நீங்கள் முடிச்சிருந்தீங்கன்னா 55% ஆஃப் மார்க் இருக்கணும். ஜென்ரல் கேண்டிடேட் ஓபிசி கேண்டிடேட். அப்படி இல்லைனா எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்கன்னா நீங்கள் பிஜி அப்ளை பண்ணும்போது ஜஸ்ட் பாஸ் பண்ணியிருந்தாவே போதும், இதுக்கான நீங்கள் எலிஜிபிள். ஓகேவா, ஸோ கிராஜுவேஷன் லெவல், அதாவது ஃபஸ்ட்டு நார்மல் லெவல் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களா அவங்களுக்கான டீட்டெயில்ஸு. ஸோ எனி such course from the recognized university or institute that taken after class 12 and at least 3 years. ஸோ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இது கிராஜுவேஷன் லெவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்டுக்கு அப்புறம் நீங்கள் வந்து மினிமம் அட்லீஸ்ட் வந்து 3 years கோர்ஸ் நீங்கள் முடிச்சிருக்கணும். ஸோ ஸ்டார்டிங் அட்லீஸ்ட் 3 years கேட்குறாங்க. 4 years முடிச்சதாலும் உங்களுக்கு ஓகே தான், இன்ஜினியரிங் சொன்னேன். ஸோ அவங்களுக்கு ப்ரொஃபஷனல் ஆர் குவாலிஃபிகேஷன் விச் ஆர் த கவர்மெண்ட் ஆஃப் ஈக்குவல் குவாலிஃபிகேஷன் கிளியராக சொல்லிட்டாங்க. ஓகேவா, ஸோ அதுக்கப்புறம் பிஜிக்கு என்ன கேட்குறாங்க, எனி சச் கோர்ஸ் அட்லீஸ்ட் 2 years கேட்குறாங்க. 2 years டியூரேஷன் வந்து நீங்கள் பிஜி முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறத கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, ஓகே. தென் ஆஃபீஸ் கிரேடு, அதாவது இப்போ நான் அடுத்து நான் சொல்ல போகிறது பார்த்தீங்கன்னா மாஸ்டர் டிகிரி. ஓகேவா, ஸோ இது பார்த்தீங்கன்னா டிஇபிஆர், ஓகேவா, அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில் வருது. ஸோ மாஸ்டர் டிகிரியில் என்னென்ன திங்ஸ் வேணும், எம்எஸ்சி ஆர் எம்ஏ, ஸோ மேத்தமேட்டிக்கல் எக்கனாமிக்ஸ், ஃபினான்சியல் எக்கனாமிக்ஸ், பிஸ்னஸ் எக்கனாமிக்ஸ், அக்ரிகல்ச்சர் எக்கனாமிக்ஸ். ஸோ இந்த டீட்டெயில்ஸ் நீங்கள் வந்து மாஸ்டர் டிகிரி அப்ளை பண்ணால் அந்த டீட்டெயில் ஜஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. இந்த கேட்டகரியில் நீங்கள் இருக்கீங்களான்னு ஜஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. மினிமம் பர்சன்டேஜ் வந்து 55% மார்க் கேட்குறாங்க. ஸோ எஸ்சி எஸ்டி அவங்களுக்கு தனியாக அதை டிவைட் பண்ணலை. நோட் எஸ்சி எஸ்டி பிடபிள்யூ 50% மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நோட் 1 இருக்குது பாருங்கள், 50% மார்க்கு. நார்மல் கேட்டகரினா 55. இது வந்து மாஸ்டர் டிகிரி நான் சொல்கிறேன், போஸ்ட் நம்பர் 2. ஸோ தென் டிகிரி ஆஃப் எக்கனாமிக்ஸ் ஃபைனல் ஸ்டாண்டர்ட். நோட் டு குவான்டிடேட் எம்ஃபில் டிகிரி. ஸோ எம்ஃபில் நீங்கள் முடிச்சதாலும் அப்ளை பண்ணுறதுக்கான எலிஜிபிள். அப்பர் ஏஜ் லிமிட் 2 years to 4 years இருக்குது. ஸோ ஜஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ தென் தேர்ட் போஸ்ட் ஆஃபீஸ் கிரேட் பி டிஎஸ்ஐஎம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி மாஸ்டர் டிகிரியில் மேத்தமெட்டிக்கல், சயின்ஸ், எக்கனாமிக் 50% மார்க்கு, 50% ஆஃப் மார்க்கு. ஓகே, தென் எஸ்சி எஸ்டிக்கு அதே மாதிரி 50% ஆஃப் மார்க்கு. இது வந்து நீங்கள் ஏஐசிடியில் அப்ரூவ்டு. ஏஐசிடியில் உங்களுக்கு தெரியும், ஆல் இண்டியா கவுன்சில் டெக்னிக்கல் எஜுகேஷன் அப்ரூவ்ட் இருக்கணும். 4 year ஆஃப் பேச்சுலர் டிகிரி வித் மினிமம் 60% ஆஃப் மார்க் ஈக்குவல் தான் கிராடு. ஸோ செமஸ்டர், ஸோ அதுலேயும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க எம்எல், பிக் டேட்டா அனலிட்டிக், யூஜி. ஸோ எல்லாமே கிளியர் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் மாஸ்டர் டிகிரி அப்ளை பண்ணுற மாதிரி தான் கண்டிப்பாக அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகேவா,
ஸோ நோட்டு மறுபடியும் எஸ்சி எஸ்டி பிடபிள்யூ கேண்டிடேட் 50% ஆஃப் மார்க்கு. ஸோ கிரேடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ குவான்டிடேட் எம்பிஎல் பிஹெச்டி ஸோ முடித்தவங்க அவங்க அப்ளை பண்ணுறதுக்கான ஒரு எலிஜிபிலிட்டி இருக்குது. ஸோ மாஸ்டர் டிகிரி அப்ளை பண்ணுறவங்க கிளியராக 1 by 1 பாஸ் பண்ணி ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே. ஸோ நம்ம நார்மல் டிகிரிக்கு ஜென்ரல் கேண்டிடேட்ஸ்க்கு 222 கேண்டிடேட் கிளியராக சொல்லிட்டேன். ஸோ நார்மல் பேசிக் டிகிரி அட்லீஸ்ட் 3 years முடிச்சிருக்கணும். அப்படி இல்லைனா நீங்கள் பிஜி முடிச்சிருக்கணும். ரெண்டு ஒரே ஒரு ஆப்ஷன் தான். ரெண்டுக்கும் நான் கிளியராக சொல்லிட்டேன். மாஸ்டர் டிகிரிக்கு ஸோ நிறையா டிவிஷனில் கேட்டிருக்காங்க. ஜஸ்ட் இதை தெரிஞ்சுக்கோங்க. இந்த டிகிரியில் நீங்கள் இருந்தீங்கன்னா டேரெக்டாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ தென் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ். ஸோ மஸ்ட் அட்டன் த ஏஜ் ஆஃப் 21 years அண்ட் மஸ்ட் நாட் அட்டன் த ஏஜ் ஆஃப் 30. ஸோ 21லேருந்து 30 yearsல கரெக்டாக இருக்கணும். அதாவது மே 1 2023 மே 2 93 வரைக்கும் பிறந்திருக்கணும். அப்படி இல்லை அதுக்கு முன்னாடி நீங்கள் 91 பிறந்தாலும் பிரச்சனை இல்லை. ஸோ எஸ்சி எஸ்டி இல்லைனா ஓபிசி உங்களோட ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது, அதை பயன்படுத்தி நீங்கள் உள்ளே போகலாம். ஓகேவா? அப்படிலாம் எக்ஸ் சர்வீஸ் மேனா 10 years இருக்குது. பிடபிள்யூ கேண்டிடேட்ஸுக்கும் சேம் இருக்குது, 15 years இருக்குது. சேலரி டீட்டெயில் பாருங்கள். ஸ்டைஃபன் வந்து என்ன சொல்கிறாங்க, ஸ்டார்டிங் பேசிக் வந்து 55. இந்த பே ஆஃப் ஸ்கேல் வந்து ஸோ லாஸ்ட் 16 years applicable offers grade B. They will eligible allowance, local, special grade allowance, house rent allowance. ஸோ மந்த்லி கிராஸ் பே எவ்வளோ சொல்கிறாங்க அப்படின்னா வித்தவுட் ஹெச்ஆரியோட உங்கள் கைக்கு எவ்வளோ வரும் அப்படின்னு போட்டிருக்காங்க. 1,16,000 போட்டிருக்காங்க அப்ராக்சிமேட். ஸோ நோட்டிஃபிகேஷன் இதான் போட்டிருக்காங்க. ஸோ அதுலேருந்து ப்ரீஃபாக இதில் எடுத்து போட்டது தான் இது. ஸோ ஆக்சுவலி டோட்டல் ஒரு ஸ்கேல் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ தென் ஃபைனல் ஆர்பிஎஸ் கிரேட் பி செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும், ஆன்லைன், தென் ரிட்டன் எக்ஸாமினேஷன், பேஸ் 1 அண்ட் பேஸ் 2, செகண்ட் இன்டர்வியூ. ஸோ எக்ஸாம் சென்டர் பார்த்திங்கன்னா ஜென்ரல் கேண்டிடேட்ஸுக்கு தமிழ்நாட்டில் சென்னை, கோயம்புத்தூர், ஈரோடு, மதுரை, விருதுநகர், சேலம், நாமக்கல், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, அதாவது ஜென்ரல் கேண்டிடேட்ஸுக்கு. ஸோ நீங்கள் நார்மல் டிகிரி அண்ட் பிஜி அப்ளை பண்ணுறீங்களா அவங்களுக்கான ஒரு எக்ஸாம் சென்டர் இங்கே தான் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ மறுபடியும் அதுக்கப்புறம் நீங்கள் மாஸ்டர் டிகிரி அப்ளை பண்ணுறவங்களுக்கான எக்ஸாம் சென்டர் சென்னையிலே இருக்குது. ரெண்டு டிகிரிக்குமே சென்னையிலே இருக்குது. ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா 100 + 18 ஜிஎஸ்டி. அதாவது எஸ்சி எஸ்டிக்கு ஜென்ரலுக்கு 850 பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நார்மலான ப்ரொசஸ் தான். சரி, எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நம்ம லிங்க்கு. ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணி ஸோ நீங்கள் என்ன பண்ணுவோம், டேரெக்டாக நீங்கள் அப்ளிகேஷனில் ஃபில் பண்ணி ஜஸ்ட்டு நம்ம ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதும் இருக்குது. ஸோ நான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வைஸ் நான் உங்களுக்கு ரீட் பண்ணுறேன் இன்னும். ஸோ உங்களுக்கு நான் பேசிக்காக நான் அதிலேருந்து கேதர் பண்ணிவிட்டு இது எல்லாமே இன்டிமேட் பண்ணிட்டேன். இப்போ நான் நோட்டிஃபிகேஷனில் ஒன்ஸ் நான் ரீட் பண்ணுறேன். உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக உங்களுக்கு புரியறதுக்கான ஒரு சான்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ எக்ஸாம் எப்படி எல்லாமே கொஞ்சம் ப்ரீஃபாக நான் சொல்கிறேன், ஜஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதான் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன், சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன், ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ இதில் ஆக்சுவலி மோஸ்ட் ஆஃப் த டீட்டெயில்ஸ் வந்து நம்ம இதெல்லாமே கேதர் பண்ணி உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் சொல்லிட்டேன். ஏன்னா ஓவராலாக உங்களுக்கு ரீட் பண்ணால் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும்னு. ஸோ இப்போ நம்ம டைரெக்டாக எக்ஸாமுக்கான பேட்டர்னுக்கு வந்துடலாம். ஸோ ஜென்ரல் கேண்டிடேட்ஸ்க்கு என்னென்னா 2 type ஆஃப் எக்ஸாம் நடக்குது. அதாவது பேஸ் 1 வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் எக்ஸாம். அது எப்போ நடக்குதுன்னா ஜூன் 9th அன்றைக்கி நடக்குது. ஸோ ரெண்டாவது எக்ஸாம் எப்படின்னா பேஸ் 2 நடக்குது. பேஸ் 2ல் வந்து பார்த்திங்கன்னா பேப்பர் 1, 2, 3 அதுவும் ஆன்லைன் எக்ஸாமினேஷன். அது ஜூலை 30 நடக்குது. இதாவது ஜென்ரல் கேண்டிடேட்ஸ் நம்ம 227 கேண்டிடேட்ஸ் சொன்னால. ஸோ எனி டிகிரி அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணலாம். ஸோ எவ்வளோ % மார்க் எல்லாமே கிளியராக சொன்னேன்ல. ஸோ அவங்களுக்கான டீட்டெயில் இதை நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? தென் ஆஃபீஸர் கிரேட் பி டிஏபிஆர், அதாவது மாஸ்டர் டிகிரி அப்ளை பண்ணுறவங்க அவங்களுக்கான பேஸ் 1 எக்ஸாமினேஷன், பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 ஆன்லைன் எக்ஸாமினேஷன் நடக்குது ஜூலை 16th. தென் பேஸ் 2 பேப்பர் 1 பேப்பர் 2 ரிட்டன் எக்ஸாம் அது எப்போனா செப்டம்பர் 2. ஸோ பேஸ் 1 பேப்பர் 1 ஆன்லைன் எக்ஸாம் ஜூலை 16 அண்ட் பேப்பர் 2 ஆன்லைன் ரிட்டன் எக்ஸாம் ஆகஸ்ட் 19. அதாவது டிஎஸ்ஐஎம் அவங்களுக்கான கேட்டகரி. ஸோ இதுதான் ஆஸ் பர் இன்டிமேட் பண்ணியிருக்காங்க அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனில். ஸோ யூஸ் மொபைல் ஃபோன் அண்ட் எலக்ட்ரானிக் டிவைஸ் பேன், இது எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இதெல்லாம் ஜஸ்ட்டு நான் ஹைலைட் பண்ணுற நோட்டிஃபிகேஷன் பாயிண்ட்ஸு நீங்கள் பொறுமையாக ரீட் பண்ணுங்கள், நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஓகேவா? நான் சொன்ன மாதிரி டோட்டல் 222 வேக்கன்சி பாருங்கள். அதர்ஸ் அன்ரிசர்வ்டு ஜென்ரல் அதர்ஸ்க்கு 109, எஸ்சிக்கு 25 போஸ்ட்டு, எஸ்டிக்கு 17 போஸ்ட்டு, அதர் பேக்வர்ட் கிளாஸ் ஓபிசிக்கு 49 போஸ்ட்டு, இடபிள்யூஎஸ் 20, டோட்டல் 222 போஸ்ட். எனி டிகிரி அவங்க அப்ளை பண்ணலாம். தென் பிஜியும் அப்ளை பண்ணலாம். ஸோ ரெண்டாவது போஸ்ட்டு 38 வேக்கன்சி, தேர்ட் ஒன் 31. அதே மாதிரி ஜென்ரல் ஓபிசி எஸ்டி கேண்டிடேட் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் இது தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ எஸ்சி எஸ்டி கேண்டிடேட் இது ஜஸ்ட்டு ஜென்ரல் டீட்டெயில்ஸு இதில் எல்லாம் ரீட் பண்ணிக்கோங்க. ஸோ எவ்வளோ % ஆஃப் மார்க் இருக்கணும் எல்லாமே 1 by 1 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? சர்வீஸ் கண்டிஷன், கெரியர், செலக்டட் டீட்டெயில்ஸ், இப்போ ஆக்சுவலி சேலரி ஸ்டைஃபன் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். பே ஸ்கேல் எவ்வளோ இருக்குன்றதை நான் சொல்லிட்டேன், எவ்வளோ அப்ராக்சிமேட்டாக வரும்னு. ஸோ தென் இதெல்லாம் ஸ்டாண்டர்டான டீட்டெயில்ஸ் எல்லாமே. பட் இம்பார்ட்டன்ட் நீங்கள் நோட் பண்ணணும். ஏஜ் லிமிட் நான் சொல்லிட்டேன் 21 and 30.
எப்படி இருக்கணும். அப்படி இல்லைனா அவங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் யூஸ் பண்ணி நம்ம சர்டிஃபிகேட் யூஸ் பண்ணி நம்ம உள்ளே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகே, எக்ஸ் சர்வீஸ் மேன் எக்ஸ். ஸோ எல்லாமே ஜஸ்ட் கேட்டகரி. ஸோ எக்ஸாம் டீட்டெயில் எல்லாமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ப்ரீஃபாக சொல்லிட்டேன். எதுக்கு நான் நோட்டிஃபிகேஷன் ஷோ பண்ணால் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனில் ஜஸ்ட் உங்களுக்கு ஓரளவு தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுனால. ஓகே, தென் இதில் அந்த ஈக்குவலன்ஸ், அதாவது சிஜிபிஏ, அது கும்லேட் பர்சன்டேஜ் ஆஃப் வேல்யூ எப்படி கால்குலேட் பண்ணால் நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் போட்டிருக்கோம். அப்படி இல்லாமல் செக் பண்ணிப்போங்க. அக்ரிகேட் பர்சன்டேஜ், ஸோ இது எப்படி கவர்மெண்ட்டில் பர்சன்டேஜ் மார்க் பண்ணுறாங்கிறதே அவங்க கொடுத்துருக்காங்க. 6.75 வந்து கும்லேட் பர்சன்டேஜ் இருந்துச்சுன்னா 60% ஆஃப் மார்க் இன்ட்டு 10 நம்ம மல்டிப்ளை பண்ணால் வர பர்சன்டேஜ். நம்ம மல்டிப்ளை பண்ணுற பர்சன்டேஜ் வந்து அவங்க எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ இந்த பர்சன்டேஜ் வேல்யூவில் நம்ம எடுக்கணும். ஸோ மல்டிப்ளை பண்ணாவே நமக்கு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் எவ்வளோ பர்சன்டேஜ்னு. ஸோ தென் ஸ்கீம் செலெக்ஷன் எப்படி இருக்கும், நான் சொன்ன மாதிரி ஸ்டேட் தமிழ்நாட்டில் நமக்கு இருக்குது சென்னையில். ஸோ எக்ஸாம் சென்டர் கொடுத்துருக்காங்க சென்னை, கோயம்புத்தூர், ஈரோடு, மதுரை. ஸோ இதெல்லாமே நான் வீட்டில் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். பேஸ் டு ஜென்ரல் கேண்டிடேட், அதுக்கப்புறம் எல்லாமே சென்னையில் இருக்குது நமக்கு எக்ஸாம் சென்டர். ஓகே, ஸோ எஸ்சிஹெச் கேண்டிடேட் ப்ரைஸ் எவ்வளோ நம்ம எக்ஸாம் ஃபீஸ் கட்டணும் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு கிளியராக சொல்லிட்டேன். ஏன்னா இது ஓவராலாக இருக்கிற இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் நான் வெளியே எடுத்துகிட்டு உங்களுக்கு ஓப்பனாக சொல்லிட்டேன். ஹவு டு அப்ளை, நம்ம ஜென்ரல் நார்மலாக காண்டிடேட் எல்லாமே அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி ஸ்டாண்டர்டாக நம்ம ஃபில் பண்ணுவோம். நான் எதுக்கு இந்த உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் பண்ணுறேன்னா, ஜஸ்ட் நான் ஒவ்வொரு பாயிண்ட் சொல்கிறேன்னா நீங்கள் ஒன் பை ஒன்னாக ஈஸியாக உங்களுக்கு புரியறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால தான் ஜஸ்ட் நான் இன்டிமேட் பண்ணுறேன் ஒரு பாயிண்ட்டாக. ஓகேவா, லாஸ்ட் டேட் ஆஃப் ரிவ்யூ நம்ம ஜூன் 9க்குள்ளே நம்ம சப்மிட் பண்ணணும். ஓகே, ஸோ எதுவும் கன்ஃபியூஸ் ஆகாமல் டீட்டெயில் எல்லாமே பொறுமையாக ரீட் பண்ணி கரெக்டாக அப்ளை பண்ணுங்கள். பர்சன்டேஜ் மட்டும் கரெக்டாக இருக்கணும். ஸோ ஃபோட்டோகிராஃப் சைஸ் இதெல்லாம் டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே இம்பார்ட்டன்ட் திங்ஸ் எல்லாம் நோட் பண்ணி கரெக்டாக அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கான சிலபஸ் ஏதாவது டீட்டெயில் தேவைப்பட்டால் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு கமெண்டில் வந்து சென்ட் பண்ணுறேன் உங்களுக்கு. ஓகேவா, ஸோ இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாமே நம்ம வந்துச்சு. சிலபஸ் டீட்டெயில் எப்படி வேணும், என்ன டீட்டெயில்ஸ் வேணும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். ஸோ நமக்கு எக்ஸாம் சென்டர் பொறுத்த வரைக்கும் எப்படி கண்டக்ட் பண்ணுறாங்கன்னு நான் இன்டிமேட் பண்ணுறேன். ஸோ எக்ஸாம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஜென்ரல் கேண்டிடேட்டுக்கு பேஸ் பண்ண ஆன்லைன் எக்ஸாம் எப்படி இருக்கும், என்ன வயசில் இருக்குன்றது கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் அவேர்னஸ், இங்கிலீஷ் லாங்குவேஜ், குவான்டிட்டிவ் ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் டெஸ்ட் இருக்கும். ஃபஸ்ட்டு ஒன் பேஸ் டு ஆன்லைன் எக்ஸாம் பாருங்கள். அதாவது பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2, பேப்பர் 3. பேப்பர் 1 எக்கனாமிக்ஸ் அண்ட் சோசியல் சயின்ஸ் 100 மார்க்கு. பேப்பர் 2 ஜென்ரல் ஃபைனான்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட், அதுவும் 100 மார்க்கு. ஸோ தென் தேர்ட் ஒன் ஜென்ரல் ஃபைனான்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் இங்கிலீஷ் ஒர்க்கிங் ஸ்கில்ஸ், அது செகண்ட் ஒன். ஸோ இதுக்கான சிலபஸ் டீட்டெயில் அவங்க கொடுத்துருக்காங்க. அப்படின்னா வெப்சைட்டில் இருக்கா அப்படின்னா நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். ஜஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இந்த எக்ஸாம் பற்றி, ரைட்டிங் ஸ்கில்லு. ஸோ இதே தான் நமக்கு கேட்டகரி செகண்ட் அண்ட் தேர்ட் அப்ளை பண்ணுறவங்களுக்கான சிலபஸ் இங்கே இருக்குது. பேப்பர் 1 பேப்பர் 2 உங்களுக்கு 400 மார்க்கு மாஸ்டர் டிகிரி அப்ளை பண்ணுறவங்களுக்கான டீட்டெயில்ஸும் இங்கே கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் நீங்கள் என்ன எக்ஸாம் உங்களுக்கு எப்படி இருக்கும், எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்குங்கிறதையும் ஜஸ்ட் நீங்கள் ரீட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் உங்களை அப்ளை பண்ணுற கேட்டகரிக்கான டீட்டெயில்ஸும் இங்கே இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா கேட்டகரியுமே நம்ம நோட்டிஃபிகேஷன் இருக்குது. தெரியாதவங்க ரீட் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்ம சேனல் லைக் பண்ணி வச்சுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபியூச்சர் வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்டில் கேளுங்க. ஓகே, தேங்க்யூ.